அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி பாதிப்பு முற்றிலுமாக குறைவதோடு விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த 2025 அமைய போகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 5 மற்றும் 6ஆம் இடத்தில் உச்சமும் பெற்று முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பாராத ஏதோ ஒன்று நிச்சயமாக அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நவ கிரகங்களிலும் மாற்றம் ஏற்படுவதோடு இந்த வருடத்தில் மிக வலுவாக 6 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் வலம் வர போகின்றன. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் 6 கிரகநிலைகள் மிக சிறப்பாக வலம் வரக்கூடிய இனிமையான ஆண்டாகவும் 2025 அமைய போகிறது. அதிலும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் அற்புதமாக மார்ச் 29ஆம் தேதியில் அமரக்கூடிய தருணம் என்பது அனைத்திலும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்கு பிறகு வலுவாக மே மாதம் 11ஆம் தேதி வரை சுகஸ்தானத்திலும் அதற்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார் குருவினுடைய அமைப்பு அக்டோபர் மாதம் வரைக்குமே மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. அக்டோபர் 8ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. குரு உச்சம் பெறக்கூடிய தருணம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. இந்த வருடத்தின் இறுதியில் நவம்பர் 18இல் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் மீண்டும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை இந்த 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் சந்திக்கக்கூடிய வேளையில் பெரும்பாலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான சனி பகவானும் அதே மாற்றங்களை மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக குரு பகவான் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறதை விட மிக சிறப்பாக அவரது சுப பார்வை பல இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக வருடத்தின் துவக்கத்தில் 8, 10, 12 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக ஜென்மம் 9, 11 ஆகிய இடங்களை குரு பகவான் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். இந்த வருடத்தில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக 2, 10, 12 ஆகிய இடங்களை வலு சேர்க்கிறாருங்க குரு பகவான். இப்படி குரு பகவானினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வருடத்தில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. ஜென்மசனியின் ஆதிக்கமும் குறையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். குறையாக நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகை காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறைவதற்கான வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் ஒளிமயமான எதிர்காலம் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் கடைசி 2.5 ஆண்டுகளுக்குள் நுழையக்கூடிய
கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. இந்த வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை கனகச்சிதமாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறதுங்க. நண்பர்கள் உறவினர்களும் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செயல்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். பின்னர் வக்ரம் பெற்று மீண்டும் ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. நினைப்பதை காட்டிலும் இந்த வருடத்தின் இறுதியில் பல அதிரடியான மாற்றங்களை படிப்படியாக முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் முற்றிலுமாக குறையும். எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என இரட்டை மனப்பான்மை ஏற்பட்டாலும் கூட முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த 2025 அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் வருகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க கேது அஷ்டமத்தை விட்டு சப்தமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நிறைவான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்கள் கை மீது வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு வலுவாக வலம் வர போகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பால் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகின்றன. அப்படி மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் அமைகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளும் போது வெற்றிகரமாக அமையும். ஜென்மம் அஷ்டமத்தில் கிரகநிலைகள் அமரும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணம் விரைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு சூரியன், சுக்கிரன், புதனின் அமைப்பால் நிறைவாக உண்டு. மேலும் இந்த 2025 சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் உங்களை வந்து நிச்சயமாக சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.